வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜென்ம குருவாக, அதாவது கடகராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகிறார். வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பகவானினுடைய பயிற்சி இருக்கு. இந்த ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற ஜென்ம குருவாக பயிற்சியாக போறார். இது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு, அதாவது அடுத்த வருடம் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இந்த கடக ராசியில் அந்த குரு பகவான் உச்சம் பெற போகிறார். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிசாரம் அடைகிறாரு, வக்ரம் அடைகிறாரு. இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகளும் இருக்கும். இந்த ஜென்ம குரு இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை, ஜென்ம குரு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் தான். அதில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல நீங்கள் பொருளாதாரத்தில் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடக ராசி என்பர்கள் கால புருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள், நீர் ராசியும் கூட. அதாவது எப்போதுமே ஒரு மனநிலையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கவே மாட்டாங்க. இந்த ராசி என்பர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் தான், மனோகாரகன் தான் அதிபதியே. அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு சஃபிஷியன்ட், ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை வாழ விரும்புபவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பகட்டுக்காக நான் ரொம்ப எளிமையாக வாழ்வேன், நான் ரொம்ப ஒரு வெளிப்படையாக இருப்பேன் அப்படின்லாம் நிறைய ஒரு பகட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடகராசி என்பர்களினுடைய முக்கியமான ஒரு குணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விருப்பப்படுபவர்கள். இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுல பெரிய ஒரு தவறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் ஒரு சொந்த வீடே இல்லாமல் இருந்தீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. என்ன சம்பாதிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், ஆனால் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு மன உறுத்தலையே நீங்கள் வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல ஒரு பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் காரணத்தை வெளியில் காட்டாமல் கணவன் மனைவியோட சண்டை போடுறது, குழந்தைகளை தேவையில்லாமல் ஒரு மிரட்டலோடு வச்சிட்டு இருக்கிறது, அவர்களினுடைய விஷயங்களில் மிக பெரிய அளவுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இந்தந்த மாதிரியான இடத்துல வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எப்போதுமே ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி இந்த கடகராசி என்பர்கள் பயணிக்கும் போது அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. அதை சாதிக்கிறதுலையும் முக்கியமான சில முயற்சிகள்லாம் எடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் தான் இருப்பாங்க. இப்போ இந்த வருடம் இவர்களுக்கு ஜென்ம குருவாக படையெடுத்து வந்திருக்கிறார் அந்த குரு பகவான். இந்த குரு பகவான் இவர்களுக்கு ஒரு பாக்யாதிபதியும் தான். பாக்யாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அந்த 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீது அமர்ந்து ஒரு வருட காலத்திற்கு சில விஷயங்களை கொடுக்க போறார். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார், நிறைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தடுத்து வெவ்வேறு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இப்போ இந்த கடகராசி என்பர்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு லோன்ல இருக்கிறாங்க, ஒரு ஹவுசிங் லோனோ இல்லை பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த லோனை மேலும் அதிகப்படுத்துவதற்கு உண்டான சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அப்போ இதை செஞ்சா நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம அதை வகைப்படுத்தும் போது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் லோன் வாங்குறது நல்லது தான். ஆனால் அது அளவுக்கு மீறி, வருமானத்திற்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கக்கூடாது. இஃப் சப்போஸ் நான் லோனே வாங்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் மேடம், உங்களுடைய பதிவுகள்லாம் பார்த்துட்டு நான் லோனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகளில் அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய சம்பாத்தியம், நீங்கள் பெறக்கூடிய வருமானத்தை ஒரு 1/3 ஆஃப் வருமானத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். மாதம் மாதம் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கோ உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது நம்ம மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது நல்லதா, லோனுக்கு வச்சுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அளவுக்கு உள்ள, அதாவது அளவுக்கு மீறி செயல்படாமல் உங்கள் வருமானத்திற்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை இந்த ஜென்ம குரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நேர்மையா இருக்க போறீங்க. இந்த கடகராசி என்பர்கள் சொல்றதுக்கே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் ஒரு நேர்மை, ஒரு விருந்தோம்பல், எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாசத்திற்கு எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதனால கூட வேலை பார்க்குறவங்களுடைய வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் இருக்க போது. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவர்களினுடைய வேலையை செய்யும் போது அங்கே ஏதாவது ஒரு தவறுதல்கள் ஏற்பட்டு அதற்குண்டான பழி பாவத்தை சுமக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் தான். இப்போ யாரோ ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, அவர்கள் அந்த செய்யக்கூடிய வேலையில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால வேலை இடத்துல ரொம்ப நேர்மையா இருக்கிற பேர்வழி தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு இடம் மாற்றங்கள், வேலை இடம் மாற்றங்களை நீங்களே ஒரு விருப்பப்பட்டு செய்தீங்க அப்படின்னா அதற்குண்டான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு எனக்கு இந்த கம்பெனியில், நான் இன்னும் ஒரு உயர்வை நோக்கி வெளியிடத்திற்கு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மாற்றம் செய்யலாம். அப்படி செய்யறதுனால உங்களுக்கு அந்த ஜென்ம குருவினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகியே தீரணும். யாரு நிப்பாட்டினாலும் அந்த திருமண தடைகளில் 1% கூட அந்த திருமணம் நிற்காது. ஆட்டோமேட்டிக்காக அந்த திருமண வாய்ப்புகள் வந்து அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. காதல் அப்படின்ற விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் அந்த திருமணத்தை தள்ளி வைத்த இந்த கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அது திருமணமாக மாறுவதற்கும் பெற்றோர்களின் சம்மதம் உங்களுக்கு ஒரு 50% தான் கிடைக்கும். முழுமையான சம்மதம் கிடைக்குமா? பெற்றோர்கள் நம்மளுக்கு சந்தோஷமாக நம்மளுடைய இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய 50% சப்போர்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் திருமணமாக மாறுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு உண்டான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாமலே இருப்பாங்க. ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும், நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உயரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதில் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்கள். பூசம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன விஷயத்தில், அதாவது எண்ணங்கள் விஷயத்தில் கொஞ்சம் சஞ்சலப்புகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு இடத்துல குழப்பங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது அதை தெளிவாக யோசித்து செய்யக்கூடியவர்கள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டமாகப்பட்டது கொஞ்சம் கடன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உங்களுடைய உடல் தொந்தரவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் அதிகப்படியாக வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்திலேயே இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட். எல்லா இடத்துலையும் சிரிச்சுட்டே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு சின்னதாக வேலை
செஞ்சுட்டு இருந்தாலும் சில ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் எப்படியாவது ஒரு தொழில் அமைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. இப்போ அந்த தொழிலுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.